இந்த வருடத்தில் வரப்போகும் மாதங்களில் வெளியாகி திரையரங்குகளை அதிர வைக்கப் போகும் ஒரு 5 படங்களை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகின்றோம். இந்த வருடம் தமிழ் சினிமாவினுடைய அனைத்து முன்னணி மாஸ் ஹீரோக்களின் படங்களும் வெளிவரப் போகின்ற ஒரு ஆண்டு என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, வாங்க அந்த 5 படங்களையும் பார்க்கலாம். முதல் படம் குட் பேட் அக்லி. மங்காத்தாவுக்கு பிறகு முழு நீள மாஸ் படமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டீசர் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகி என்னென்ன சம்பவம் செய்ய போகிறது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த படம் பராசக்தி. இது எஸ்கேயினுடைய நடிப்பிலே சுதா கொங்காராவினுடைய இயக்கத்தில் உருவாகின்ற ஒரு படம். இந்திய திணிப்புக்கு எதிராக போராடுகிற ஒரு மாணவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு படமாக இது இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சுதந்திர தினத்தன்று இந்த திரைப்படம் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கங்குவாவினுடைய சரிவுக்கு பிறகு சூர்யா நம்பிக்கையோடும் கனவோடும் இருக்கிற ஒரே ஒரு படம் என்று சொன்னால் அது கார்த்திக் சுப்ராஜினுடைய இயக்கத்தில் வெளிவரப் போகின்ற டெட்ரோ. மே மாதம் இந்த திரைப்படம் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருக்கிற சூர்யாவுக்கு இந்த படம் கை கொடுக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வீர தீர சூரன். ஜிவிபியினுடைய இசையிலே பாடல்கள் எல்லாம் இப்பொழுது கொண்டாடப்படுகிறது. விக்ரமுக்கு தங்கலான் கொடுத்த பாதிப்புக்கு இந்த படம் ஒரு மருந்தாக அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். வரும் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது. 5வது படமாக தக் லைஃப். 35 வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் வெளியாக இருப்பதனாலே இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. சிம்பு இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பதனால் அவரது ரசிகர்களும் இந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். வரும் ஜூன் மாதம் அளவிலே இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது. எனவே இவைதான் அந்த அண்மைய மாதங்களிலே வெளிவரப் போகின்ற 5 படங்களும். இந்த படங்களிலே எந்த படத்தை பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் காத்திருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.